வணக்கம். இன்வெஸ்கோ இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபண்டோட 1 இயர் பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 48.77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. per ஆனுவல் ரிட்டர்ன்ஸாக 1 இயருக்கு 48.77%, 2 இயருக்கு 16.26%, 3 இயருக்கு 20.36% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 13.94%லையும், பீட்டா 0.92%லையும், சார்ப் ரேஷியோ 0.95%லையும் இருக்குது. இந்த மூணுத்தையும் பார்க்குறப்ப 3 இயர்ஸுக்கு நல்ல அக்ரெசிவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு. இதை போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப டாப் 20 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டியில் 98%, கேஷாக 2% வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட கரண்ட் வேல்யூ 17,500 ரூபாயாக இருக்குது. எஸ்ஐபி வழியாக மாதம் 1000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட கரண்ட் வேல்யூ 50,000 இப்போ இருக்குது. இதோட என்ஏவி 22 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபண்ட் சைஸு 2065 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.66%ல் இருக்குது. வேல்யூ ரிசர்ச்சில் 3 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. ஃபோக்கஸ் ஃபண்டெல்லாம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமமே 30 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபண்டில் இருக்க ஃபண்ட் மேனேஜர் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எவ்வளோ நாள் லாங் டேர்மாக வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு க்ரோத் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.